ஃபர்ஸ்ட்டு உங்க சிஸ்டத்தில் ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு சிஎம்டி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சிஎம்டி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஜாவா ஈஃபன் வெர்ஷன் போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஜாவாவோட வெர்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ ஜாவாவோட வெர்ஷன் ஏற்கனவே இருக்குது, நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசரில் நீங்கள் அப்பாச்சி ஜெமிட்டர் டவுன்லோட் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க் அப்பாச்சி ஜெமிட்டர். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ஜெமிட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் செகண்ட் தட் ஓப்பன் ஆகுது. ஓகே, இதுதான் நம்மளோட டவுன்லோட் அப்பாச்சி ஜெமிட்டரோட பேஜ். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெமிட்டரோட வெர்ஷன் போட்டிருக்கோம். ஜெமிட்டர் 5.6.3. ஸோ வரைக்கும் ஜாவா 8+க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? இதில் 2 இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று பைனரி, ஒன்று வந்து சோர்ஸ் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பைனரிஸே செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சோர்ஸ் வந்து பில்ட் பண்ணி பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது வேணாம். நம்ம பைனரிஸில் இந்த ஜிப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் டிஜி அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்டென்ஷன் இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட ஜிப் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஜிப்பே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, டவுன்லோட் ஆகிட்டு ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ். ஓகே, ஓப்பன் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் அண்ட் தென் இந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கால்னு கொடுங்க. எக்ஸ்ட்ரா கால். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் நமக்கு எக்ஸ்ட்ராக் ஆயிரும் ஃபைல். இப்போ எக்ஸ்ட்ராக் ஆகும் பாருங்க. ஓகே, எக்ஸ்ட்ராக் ஆயிடுச்சு இருக்கிறது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்ட்ராக் ஓகே, நமக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ராக் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராக் ஆனோடனே நியூ ஃபைல் வந்து உனக்கு க்ரியேட் பண்ணுற வேண்டியது இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக் ஆயிடுச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பாச்சி ஜெமிட்டர் எக்ஸ்ட்ராக் ஆயிடுச்சா? இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு சி கோலனுக்குள்ளே போட்டு வைக்க போகிறோம். அதனால் சி கோலனுக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் போட்டுக்கிறேன். அந்த ஃபோல்டரோட நேம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா டூல்ஸ்னு வச்சுக்குவோம். ஸோ நியூ ஃபோல்டர் ஜஸ்ட்டு நேம் வந்து டூல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, டூல்ஸ் அடித்து என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, டவுன்லோட்ஸ்குள்ளே போய்ட்டு இந்த அப்பாச்சி ஜெமிட்டர் இப்போ எக்ஸ்ட்ராக் ஆகும்ல, அந்த ஃபைலை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட் அல்லது காப்பி ரெண்டில் எதனா பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் சி கோலனுக்குள்ளே போங்க. சி கோலனுக்குள்ளே உங்களோட டூல்ஸ் இருக்கா, அந்த டூல்ஸ்குள்ளே ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாச்சி ஜெமிட்டர் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. தென் நீங்கள் வெளியே இப்போ இதுக்குரிய பாத் செட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் அதுக்குள்ளே போய்ட்டு பின்னுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்ட்டு இந்த மேலே இருக்கிற பாத்தை காப்பி பண்ணி ஜஸ்ட் நீங்கள் உங்களோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் பாத்தை செட் பண்ணணும். ஸோ நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்க்குள்ளே போகிறேன். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஓகே, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதுல அதில் பார்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நியூ கொடுத்துக்கோங்க. நியூவில் பேஸ்ட் பண்ணிடுங்க அந்த பின் பார்த்த. ஓகே ஓகே தென் ஓகே. ஓகே, இப்போ நமக்கு வந்து பாத் செட் பண்ணிட்டோம். இதை ஜெமிட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம 3 விதமாக கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் பிளான்ஸ்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர். இப்போ ஆட்டோமேஷன் அது பேர் வச்சுக்கிறேன். ஆட்டோமேஷன். தென் உள்ளக்க வந்து
டெஸ்ட் பிளான வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் அண்ட் ரிசல்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் 2 ஃபோல்டர் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பிளானுக்குரிய ஃபோல்டர். நியூ ஃபோல்டர் கொடுத்தாச்சு. டெஸ்டிங் போட்டால் போதும். ஓகே, 2வது ரிசல்ட்னு போட்டுக்குவோம். ஓகே, 2வது ஃபோல்டரை. ஓகே, என்ட்ரு அடித்தாச்சு. இப்போ அந்த ஜியோமெட்ரி ரன் பண்ணுறதுக்கான இதை சொல்கிறேன். டூல்ஸ்குள்ளே போங்க. இங்கே தானே போட்டோம். அப்போ ஜியோமெட்ரி இருக்கா, மெனுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நீங்கள் ஜியோமெட்ரியை 3 விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஜார் ஃபைல் இருக்கா, இதை கிளிக் பண்ணாலும் ஜியோமெட்ரி ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த ஜியோமெட்ரி பேட்னு பார்த்தீங்களா, .bat. ஸோ இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஜியோமெட்ரி ஓப்பன் ஆகும். இல்லை 3வது ஒரு வழி, நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் பாஸ் செட் பண்ணிட்டோம் ஏற்கனவே நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ஜியோமெட்ரி டைப் பண்ணி என்ட்ரு அடிங்க. உங்களுக்கு ஜியோமெட்ரி ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் அ செகண்ட். இப்போ தானே பார்த்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஃபிச் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஜஸ்ட் ஓகே. ஒரு தடவை தான் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ் பண்ண ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆச்சு, ஜியோமெட்ரி ஓப்பன் ஆகுது. இன்னொன்று, இந்த ஓப்பன் ஆகிட்டு இருக்கும்போது கமெண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஜியோமெட்ரியும் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளோட அப்பாச்சி ஜியோமெட்ரி பேஜ். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஏற்கனவே நியூவில் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டெஸ்ட் பிளான் இதில் ஆர் குரூப் டெஸ்ட் குரூப் கொடுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இது வேணாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போவோம். டிசைனருக்குள்ளே போயிட்டேன்னா சாரி, ஒரு செட் பண்ணி பார்த்துக்கிறேன் இருக்கான்ட்டு. எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இது வேணாம், ரிமூவ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஓகேவா? இப்போ இதான் டெஸ்ட் பிளான். ஓகேவா? இந்த டெஸ்ட் பிளானில் இப்போ டெஸ்ட் பிளானுக்கு வந்து ஒரு பேர் வைக்க போகிறோம். ஸோ இந்த இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம், டெமோன்னு பேர் வச்சிரும். ஸோ நேம் வந்து டெமோன்னு வச்சுட்டு இப்போ சேவ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு அடிச்சுட்டு பேர் எங்களுக்குள்ளே மாறும் பாருங்கள். சேவ் பண்ணோன்னே டெஸ்ட் பிளானுங்கிறது அப்படியே டெமோன்னு மாறும். இப்போ நம்ம ஏற்கனவே ஆட்டோமேஷன் ஒரு ஃபோல்டர் போட்டோமா, அந்த ஃபோல்டருக்குள்ளே டெஸ்டிங் இருக்குல்ல, அந்த ஃபோல்டருக்குள்ளே பண்ணோம். ஸோ நாட் எஸ்பிசி அண்ட் C::C::, ஆட்டோமேஷன் அண்ட் டெஸ்டிங் இதுக்குள்ளே போய் சேவ் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் ஒரு த்ரெட் குரூப் ஆட் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட் குரூப் இதில் தான் நம்ம வந்து செட் பண்ணுவோம். எத்தனை யூசர் வந்து உங்கள் இதை போய் ரீச் ஆகணும், உங்கள் சைட்டை விசிட் பண்ணி பார்க்கணும், அந்த இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் ஆஃப் த்ரெட்டு, 2வது வந்து டைமிங் சொல்கிறது, 5 நிமிஷத்துக்குள்ளே போகணுமா, 10 நிமிஷத்துக்குள்ளே போகணுமா, அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ள அந்த இதை போய் ரீச் பண்ணணும், அதெல்லாம் செட் பண்ணுறது. இது வந்து கவுண்ட்டு, ஒரு தடவை பண்ணணுமா, 2 தடவை பண்ணணுமா, இல்லை இன்ஃபினிட்டி தடவை கூட பண்ணணுமா கூட கிளிக் பண்ணி பார்த்துக்குறது. ஓகே, இப்போ வந்து ஒரு சாம்பிளர் ஆட் பண்ணுவோம். HTTP ரெக்வெஸ்ட். ஓகே, ஸோ இதில் வந்து HTTPS செக்யூரிட்டி, இதில் வந்து சைட்டோட நேம் போடுங்க, www.google.com. இதில் கெட் ரிக்வெஸ்ட்டாக இருக்கட்டும், இதில் வந்து வெறுமனே ஸ்லாஷ். ஓகேவா? இப்போ நம்மளோட இந்த சைட்டில் போய் விசிட் பண்ண பார்க்க போகுது. அந்த யூஸர் நம்ம செட் பண்ண யூசர்ஸ், அந்த யூசர்ஸ் வந்து இதில் போய் பார்க்க போகிறாங்க. இதை ரன் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்குறதுக்கு இங்கே வந்து லிசனர்ஸில் வியூ ட்ரீன்னு இருக்கா, இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். இங்கக்குள்ளே ஷோ ஆகும் நம்மளோட அவுட்புட், எத்தனை யூசர்ஸ் போயிருக்காங்க வச்சுருக்காங்கிற அதில் பார்க்கலாம். இங்கே வந்து அவுட்புட்டை சேவ் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து இந்த ரிசல்ட்னு இருக்குல்ல, நம்ம 2 ஃபோல்டர் போட்டோம்ல, இந்த ரிசல்ட் ஃபோல்டரில் பேர் வந்து demo.rltன்னு வச்சுக்குவோம். அதான் நோட் பேட் மாதிரியே சேவ் ஆகும். ஸோ இதை ஜஸ்ட் அ வார்னிங்,
நீங்கள் சக்ஸஸ் ஆர் எதையாவது ஒன்று கொடுக்கணும். ஸோ சக்ஸஸ் மட்டும் கொடுத்துட்டு கான்ஃபிகுள்ளே போவோம். ஸோ எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் செட்டிங்ஸ்னால எக்ஸாம் ஓகே டன். ஓகே, இப்போ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா அவுட்புட் பார்க்கலாம். ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த 10 யூசரும் போகிறாங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் ஆகிருக்கும். ஸோ 10 யூசர்ஸும் உள்ளே போயிட்டாங்கன்னு வருது. ஸோ 10 யூசரும் கெட் பண்ணி பார்த்துட்டாங்க. கெட் ரிக்வெஸ்ட் வருதா? google.com பார்த்துருக்காங்க. அவுட்புட் வந்து அந்த பேஜ் வந்து அவுட்புட் தட்ஸ் இது. இப்படி தான் பார்க்கணும். ஸோ இதிலே நம்ம வந்து வேறு மாதிரியும் ஒன்று பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். கொஞ்சம் இப்போ ரிசல்ட்டை பார்க்குவோம். இப்போ நம்ம அந்த அவுட்புட் வந்து இங்கே ஷோ ஆகிருக்கும் பாருங்க. ஸோ ரிக்வெஸ்ட் அது அந்த யூசரு அண்ட் வந்து போர்ட்டு ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் 200 ஓகேங்கிறது கெட் மெத்தட் புரியுது. அது மட்டும் இல்லாமல் த்ரெட் குரூப் 1 11 12 எல்லாம் அப்படியே வருதா? ஸோ இதுதான் அவுட்புட். ஸோ கரெக்டாக அவுட்புட் ஷோ ஆகுது. ஸோ இதில் இன்னொன்று பண்ணுவோம். நம்ம வந்து சம்மரி ரிப்போர்ட் ஆட் பண்ணுவோம். அது ஆட் பண்ணோம்னா எவ்வளோ டைமிங்கில் அது ரன் ஆகுங்கிறத பார்க்கலாம். அவுட்புட் ஷோ ஆகிறது இதில் தான் செட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கேன். சம்மரி ரிப்போர்ட் உங்களோட டைமிங் எந்த டைமிங்குள்ளே அது அந்த டைமிங்குள்ளே செட் ஆகுது பார்த்தீங்களா? அது இதில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சக்ஸஸ் கான்ஃபிக் இதுலேயும் ஓகே டன். இப்போ திருப்பி ரன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டெஸ்ட் பிளான் ரன். ஸோ இருக்கையிலே பண்ணவா இல்லாட்டி எக்ஸ்டென்ஷன்ல இப்போ புது ரிசல்ட் பண்ண போய் அதை அப்படியே பண்ணுவோம். ஸோ எக்ஸ்டென்ஷன்லேயே பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா திருப்பி ரன் ஆகுது. அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லா யூஸரும் கெட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ சம்மரி ரிப்போர்ட் போவோம். ஸோ எத்தனை சக்ஸஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டைமிங்குள்ளே போயிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இதில் ஆவரேஜ் இது த்ரூபுட்டு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது இது தேவைப்படும்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க. ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது டெமோன்னு இருக்கா? ஸோ அதுலேயும் டெமோ தான் கொடுத்தோம். சம்மரி ரிப்போர்ட் டெமோன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளோட அதே தான். அதிலே எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னோம்ல, அதனால் அதிலே எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்திருக்கு. 1 2 1 2 1 10 ஓகே ரைட். சம்மரி ரிசல்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளே அந்த டேபிள் ஃபார்மெட்டில் வரணும். என்னது இது ட்ரீ ஷோ ஆகுது? ஐ திங்க் நான் ஏதாவது தப்பு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அ செகண்ட் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், கரெக்டாக தானே இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. சக்ஸஸ் கரெக்டாக தான் இருக்குது. மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே தான் சேவ் ஆகுதோ, சாரி. ஸோ ஜஸ்ட்டு இதுக்குள்ளே சிஎஸ்வி ஃபைலாகவே நம்ம டேபிளை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அதே ரிசல்ட்லேயே சேவ் கொடுக்குறேன். நீங்கள் அந்த சேவ் டேபிள் டேட்டான்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன். ஸோ எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறது காமன் தான். ஓகேவா? ஸோ நான் தான் தப்பாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து செட் பண்ணால் அதே அவுட்புட் இதில் ஷோ ஆகுது. அப்படி பண்ணக்கூடாது. டேபிள் ஃபார்மேட்டுக்கு வந்து கீழே ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கீழேயே அதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் சிஎஸ்வி ஓகேவா? சிஎஸ்வி ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் காப்பி ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம அதில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதே இது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற எல்லாமே சக்ஸஸ் ரேட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ இது தேவை கிடையாது. ஓகேவா? நீங்கள் உங்களோட அவுட்புட் வந்து கீழே சேவ் டேபிள் டேட்டா அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சேவ் ஆயிரும் இந்த எக்ஸல் ஃபைல். ஓகேவா? ஹெச்டிபி ரிக்வெஸ்ட் அண்ட் எத்தனை இது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்குள்ளே சேவ் ஆயிரும். ஓகேவா? எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுற காமன் தான். ஸோ நானும் கற்றுக்கிட்டு தான் பண்ணுறேன். ஸோ அதனால தான். ஓகேவா? ஸோ
இதுதான் ஃபஸ்ட்டு உங்களோட ஜேமீட்டர். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஜேமீட்டரில் நெக்ஸ்ட் டுட்டோரியல் வேணும்னா. ஓகேவா? ஸோ தேங்க் யூ.